அக்கா நீங்க எந்த ஊர்ல இருந்து மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க? தர்மபுரி மாவட்டங்க, பாலக்கோடு வட்டத்துல இருந்து வந்திருக்கிறோங்க. அக்கா இதுக்கு முன்னாடி பிஜேபில இருந்தீங்களா, வேற அமைப்புல இருந்தீங்களா, இல்ல அண்ணாமலையானுக்காக புதுசா வரீங்களா? எந்த அமைப்பிலும் இல்லைங்க, அண்ணாமலைக்காக மட்டும்தான் நாங்க இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கோம். இப்ப தர்மபுரில இருந்து நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்கக்கா? நாங்க ஒரு 18 பேர் வந்திருக்கோங்க. லேடிஸ் நிறைய பேர் இருக்கீங்க. லேடிஸ் நிறைய இருக்கோங்க. ஃபேமிலியாவே வந்திருக்கீங்க? ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்கோங்க. அண்ணாமலை யாரெல்லாம் லைக் பண்றாங்களோ அவங்க எல்லாரும் வந்திருக்கோம். ஓகே, இப்போ வந்துட்டு அண்ணாமலையான வந்து பிஜேபில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பேர் ஆதரவு கொடுக்குறீங்க. கண்டிப்பா வெளியில வந்ததுக்காக தான் இத்தனை ஆதரவு கொடுக்குறோம். ஆனா அண்ணாமலையானுடைய மாநாட்டுக்கு பொள்ளாச்சியில முதல் மாநாடு நடக்குது. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நமக்கு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி டிப்படூர்ல இருந்து வரோம். எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா? நாங்க ஒரு 25 பேர் 30 பேர் வந்திருக்கிறோம். நீங்க இதுக்கு முன்னாடி எந்த அமைப்புல இருந்திருக்கீங்களா, இல்ல புதுசா அண்ணாமலையானுக்காக வந்திருக்கீங்க? அண்ணாமலையானுக்காக தான் வந்திருக்கோம். ஓகேங்களா, இப்ப வந்துட்டு நீங்க என்ன தொழில் பண்றீங்க? நான் வெல்டிங் ஒர்க்கு, டிரைவர். ஓகே, எல்லாருமே வந்துட்டு தன்னெழுச்சியா தான் வந்திருக்கீங்க. ஆமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பாத்தீங்கன்னா 70 வருஷமா ஒரு கட்சியில இருந்திருக்கு. அவங்க காசு கொடுத்து கூட்டிட்டு போவாங்க. இல்ல சில பேர் வந்துட்டு சினிமா முகத்துல போவாங்க. காசுக்காக வந்தது கிடையாது, அண்ணனுடைய ஒரு நல்ல மனசுக்காக வந்து. இல்ல அதுக்காக தான் கேக்குறேங்கன்னா, ஏன்னா அந்த கட்சி 70 வருஷமா இருந்த கட்சி வந்துட்டு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. கண்டிப்பா. இன்னொரு கட்சி வந்துட்டு சினிமா பாசத்துல வந்ததுன்னா பாசத்துல வந்தது. புரியுதுங்களா? மாற்றம் வேணும் கண்டிப்பா. ஓகே, ஆனா இப்ப அண்ணாமலையானன் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு ஈடு இணை கொடுத்து அரசியல் பண்ணுவார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ணுவாரு, துணிச்சல் இருக்கு, கண்டிப்பா உண்டு. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குண்ணா, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அண்ணாமலை அண்ணன் கண்டிப்பா அரசியலுக்கு வருவாரு, நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. மாற்றம் வரும். அண்ணனுக்கு அண்ணாமலை அண்ணனை தவிர வேற யாருக்கும் இல்ல. பொள்ளாச்சி மாநாட்டுக்கு நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னா? சேலத்துல இருந்து வந்திருக்கேன். சேலத்துல எந்த பகுதியில இருந்து வரீங்கன்னா? காடையாம்பட்டி, ஓமலூர் சட்டமன்றம் காடையாம்பட்டி ஒன்றியம். எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா? 20 பேர் வந்திருக்கேன். அதாங்கண்ணா, இப்போ அண்ணாமலையானன் பிஜேபில இருக்கும் போது அவருக்கு ஆதரவா இருக்கீங்களா, இல்ல அண்ணாமலையானன் புது இயக்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்திருக்கீங்களா? அண்ணாமலையானன் புது இயக்கத்தை வந்ததுக்கு அப்புறம் தான் ஆதரவு பண்ணேன். ஓகே, புது அண்ணாமலையானன் புது இயக்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஆதரவு கொடுக்க வந்திருக்கீங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 20 பேர் இங்க வந்திருக்குண்ணா. நம்ம சார்பா காடையாம்பட்டில இருந்து, ஓமலூர்ல இருந்து 2 பஸ் வந்திருக்குங்கண்ணா. 2 பஸ் எல்லாரும் எல்லாம் ஒட்டுக்கா அங்க ஒரு நேத்து ஒரு கருணாகராஜ் சார் வந்திருந்தாரு. நல்லா ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி நடந்து இன்னைக்கெல்லாம் வந்திருக்கோம். சூப்பருங்க, நன்றி.